முதலமைச்சருடைய கருத்து என்ன இருக்குன்னா, புதிய கல்விக் கொள்கை மூலமா ஹிந்தி மொழியை திணிச்சு தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு மொழிபெயர் உருவாக்க மத்திய அரசு முயற்சி பண்ணாங்க கருத்து முன்வைக்கிறாரு. என்ன சிச்சுவேஷன் இருக்குது? நீங்கள் இந்தியா அலையன்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது முதலமைச்சர் ஒரு புரளையை கிளப்பிட்டு இருக்காரு. மத்திய அரசு இந்திய திணிக்குது அப்படிலாம் இல்லை. அவங்க தேசிய கல்விக் கொள்கை மூலம் மூன்றாவதாக ஒரு எந்த மொழியாவது பள்ளியில் மாணவர்களுக்கு கற்பிங்கிறாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இருமொழி கொள்கையை தான் எல்லாரும் சிறப்பாக இன்று வரை வரவேற்கிறார்கள். இங்கே இதுவரை படித்து கடந்த 20 ஆண்டுகளில் பல சாதனைகளை பல மாநிலங்களில் பல நாடுகளில் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதனால் இங்கே மூன்றாவது மொழி அரசு பள்ளிகளில் தேவையில்லை என்றால் வேண்டாம் என்றால் என்று சொல்லிட்டு எங்களுக்கு தான் 10,000 கோடி கொடுத்தாலும் வேணாங்கிறாரு. அதை விட்டுட்டு இல்லாத ஒன்றை இருப்பதாக கோயபல்ஸ் மாதிரி பொய் பிரச்சாரம் செய்வதை திமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும். தெருக்களில் நின்று பொதுமக்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தாமல் அவர்களுக்கு நிதி வேண்டுமென்றால் மத்திய அரசை அணுகி பிரதம அமைச்சர் அவர்களை அணுகி எங்களுக்கு நிதியை தாருங்கள் என்று கேட்க வேண்டுமே தவிர அதை விட்டு இங்கே நின்று கூப்பாடு போடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அது பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் தான் இடைஞ்சலாக இருக்கும். மொழி போரும் கிடையாது, ஒரு போரும் கிடையாது. 65 இவங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தான் இந்திய திணிக்க முனைந்தப்ப பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டு மக்கள் திரண்டார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் ஒன்றும் பேரறிஞர் அண்ணாவாக என்றைக்கும் அவரோடு தன்னை ஒப்பிட்டு கொண்டு கனவு காணக்கூடாது. இப்பொழுது இன்னொரு முறை ஹிந்தி எதிர்ப்பு போருக்கான வேலையும் இல்லை. இவங்க முரசொலியில் எழுதிக்கிட்டு ரோடு நின்று கூப்பாடு போடலாமே தவிர இது ஒன்றும் மக்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரியும். நம்ம அரசு பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3வது லாங்குவேஜ் வேணுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுடைய கருத்தாக இருக்கிறதாட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. 3வது மொழி தமிழ்நாட்டுக்கு தேவைதானா? அரசு பள்ளி மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்காலம் இருக்குது? அதாவது இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் சிபிஎஸ்சி போர்டு ஸ்கூல்லலாம் 3வது மொழி நிச்சயம் வந்துவிடும். இப்போ தமிழக அரசு பள்ளிகளில் தான் 3வது மொழி வேண்டாம் என்கிற முடிவெடுக்கிற அதிகாரம் நமது தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு இருக்குது. திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய கருத்தை சொல்கிறார். முதலமைச்சர் வேண்டாங்கிறார். இன்னொன்று சொல்லப்போனால் இங்கே உள்ள அனைத்து கட்சிகளுமே 3வது மொழி தேவையில்லை என்கிற கருத்தில் தான் இருப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது. எங்கள் இயக்கம் உட்பட, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட. நேற்று கடலூரில் பேசுகிறார முதலமைச்சர் 2000 கோடி என்ன 10,000 கோடி தந்தாலும் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறவர் இது ரொம்ப தைரியமாக இருக்கார். அந்த பணம் இல்லாமலே நாங்கள் சமாளித்து விடுவேன்னு. அதனால் முதலமைச்சரே பயப்படாதப்ப நீங்களும் நானும் கஷ்டப்பட வேணாம். தமிழ்நாட்டு பள்ளிகளை சரியாக கொண்டு வருவார். இல்லைன்னா அடுத்த வருஷம் கட் அவுட் சொல்லிட போகிறாங்க தமிழ்நாடு அரசுக்கு மக்கள். அவ்வளோதான். தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு அலையன்ஸில் இருப்பாங்க, அசம்பிளி எலெக்ஷன் ஒரு அலையன்ஸ். நீங்கள் இப்போ என்டிஏல ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. 26 தேர்தலில் அமமுகவுடைய இல்லை நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கோம். அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் தேசிய கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்ந்து அங்கே வைப்போம். திமுகங்கிற தீய சக்திக்கு மாற்று சக்தியாக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்த தேர்தலில் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. திமுகங்கிற தீய சக்தியை உறுதியாக நாங்கள் வீழ்த்துவோம். ஒரு 2 வார காலமாகவே அதிமுகவில் மூத்த தலைவர்களிடையே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது, ஒரு சர்ச்சை இருக்குது. ராஜன் செல்லப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் 6 மாதம் அமைதியாக இருந்தால் சேர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நாங்கள் உருவாக்கி தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் அவர் சேர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் தான் அன்றைக்கி ஒரே வரியில் சொல்லிட்டேன். ஆத்திச்சூடி மாதிரி வித் ஆர் வித்தவுட் பழனிசாமி அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இணைவோம். இந்த 26 தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு வித் ஆர் வித்தவுட் பழனிசாமி நாங்கள் அம்மாவின் தொண்டர்களாக நினைப்பவர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் உதவியோடு திமுகங்கிற தீய சக்தியை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றுவோம். இதுதான் நடக்க போகுது. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். உறுதியாக அம்மாவின் தொண்டர்கள், நான் சொல்கிறது ஒரு யார் பழனிசாமிங்கிற ஒரு பேரெல்லாம் சொல்லலை. வித்தவுட் பழனிசாமி அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் உதவியோடு திமுகவை வீழ்த்துவோன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறீங்களோ பண்ணிங்க. உறுதியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஓனாயின்னு அவரை சொல்லிக்கிறாரு, உண்மையை ஒத்துக்கிறாரு. அடுத்து இன்னொன்று சொன்னீங்களேன்னா
விசுவாசி துரோகியோ, யார் துரோகின்னு எல்லாம் உலகத்திற்கே தெரியும். பயிர்களும் கலைகளும் ஒன்றாக யார் கலை யார் பயிர் என்பது மக்களுக்கு தெரியும். ஏதோ லாட்ரி சீட்டு மாதிரி குருட்டு யோகத்தில் பதவிக்கு வந்துட்டு துரோகத்தினுக்கு ஒரு எம்பளம் பண்ணுன்னா பழனிசாமி தாங்கிற அளவிற்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்களுக்கு முன்னெல்லாம் எட்டப்பண்ணு கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி வருங்காலத்தில் பழனிசாமியின் பெயர் தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு துரோகி அப்படின்னா பழனிசாமி ஞாபகம் வருகின்ற அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருப்பவர். அவரே தெரியாமலேயே தான் தான் அந்த துரோகி அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்கார். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன்.